ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஎம் செஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ரவை வச்சு ரெசிபி தான். அது என்னென்னா கிச்சடி தான். எல்லாருக்குமே ரவை வச்சு எது செஞ்சாலும் பிடிக்காது. ஆனால் இந்த கிச்சடி செஞ்சு அப்படின்னா உங்களுக்கே ரவை வச்சு எது செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். ஒரு கேரட்டு இல்லை ஒரு 2-3 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 2 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 இல்லை 2 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு. உங்களுக்கு பட்டாணி போட்டால் ரொம்ப பிடிக்கும்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க, இல்லை ஒரு பேக்கெட்டில் பாதி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டு நல்லா இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டையும் பட்டாணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சின்ன கிளாஸ் இருந்தால் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பெரிய கிளாஸ் இருந்தால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்காக நம்ம ஃபுல்லாக வச்சாலும் அடி பிடிச்சிரும். அதுக்காக பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை அதில் கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கான அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே ரவை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி மாறிடும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுக்கலாம். அப்போதான் அது நல்லா வேகும். இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியுது நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அவ்வளோதான், நம்ம ரவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் வரும்.